அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்கை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டாங்களான்ற ஒரு பெரிய கேள்வியை இப்போ நம்ம வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எங்களை அவங்க தள்ளியிருக்கிறாங்க. இதை நாங்களா கேட்குற கேள்வி இல்லை. என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே அவர்கள் வந்து சவாரி செய்து கொண்டிருந்தார்கள்ன்றதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியும். நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வெட்ட வெளிச்சமாக டிசம்பர் மாதத்துலேருந்து போய் கொண்டிருக்கிறது. சோஷியல் மீடியாவில் தலைவரை பற்றி கமெண்ட்ஸ் போட்டப்போ கூட எங்கள் கழகத் தலைவர் சொன்ன ஒரே காரணத்துக்கு எங்கள் கழகத்தில் இருந்த அத்தனை கழக தோழர்களும் கட்டுக்கோப்பாக எங்கள் தலைவரின் வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு நின்றவர்கள் தான் நாங்கள். இரண்டு திராவிட கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரத்துக்கு தயாரா இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒரு மாற்று கூட்டணியை நோக்கி போறது இயல்பு தானே? மாற்று கூட்டணியை நோக்கி நீங்கள் போகலாம். அப்போ நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மாநிலங்களவை சீட்டை வாங்கியிருக்க கூடாது. இல்லை, இது திமுக தலைமை இதை முன்னாடியே உணரலையா மேம்? இப்போ காங்கிரஸ் கூட்டணி விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே? திமுகவுக்கு எப்படி பின்னடைவாகும்? போன தடவை 25 சீட்டு கொடுத்தோம். எத்தனை வின் பண்ணாங்க? 20 சீட் வின் பண்ணாங்க. இந்த தடவை 28க்கு வாயை திறந்து சண்டை போட்டு கேட்டு வாங்குறாங்கல்ல. அப்போ எத்தனை வின் பண்ணணும்? 25 வின் பண்ணணும்ல. ஏன் சார் வின் பண்ணல? நிச்சயமாக கழக தலைவர் தோற்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பேரதிர்ச்சி. நாங்கள்லாம் வந்து எங்களால் எப்படி கழக தலைவர் முகத்தை பார்க்குறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் எல்லாருமே அவரை போய் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஎம் ஸ்ரீக்கு சைன் போடுங்கன்ட்டு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொண்டு வந்து தலையில கெடு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கெடுவெல்லாம் எப்படி புதிய அரசு எப்படி ஆள போகிறது என்பதுதான் நாங்கள் வேடிக்கை பார்க்க போகிறோம். CALS Renewable Energy. Believe in better. KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் கனிமொழி சோமு அவர்கள். வணக்கம். 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 திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி முறிவு அப்படிங்கிறது இப்போ ஏற்பட்டிருக்கு. இதற்கு நீங்களும் உங்களுடைய கண்டனத்தையும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கீங்க. இந்த கூட்டணி முறிவு நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்ததா மேம்? 2011 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆன ஒரு ஜேர்னி. ஏன்னா அப்பத்துலேருந்தே நாங்கள் வந்து கூட்டணியில் தான் நம்ம வந்து சீட் வாங்கியிருக்கோம். முதல் முறை வாங்கும்போது 63 சீட்ஸ் 2011 கொடுத்தோம். அது அப்போ இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 63 நாயன்மார்கள் கூட அவர் வந்து அதை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார். ஸோ அப்படி வந்து இப்படி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போது இந்த எலெக்ஷன் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்திலேயே வந்து அவங்க வந்து கேட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸு, அதாவது டிசம்பர் மாதமே அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தையை அவங்களுக்குள்ளே நடத்திட்டு வந்து எங்களுடைய கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு எங்களுடைய அஜெண்டா இதுதான்றதை சொல்லிட்டு போய் எங்களுக்கு 15 நாளில் பதில் சொல்லணுங்கிற வெவ்வேறு நிபந்தனைகளை வந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் கொண்டு வைத்து கொண்டே தான் இருந்தார்கள். கிரீஷ் சோடங்கர் வந்து பார்த்துட்டு நாங்கள் எங்களோட அஜெண்டா கொடுத்துட்டு வந்திருக்கோம், ஓப்பன் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஒரு கசப்பான விஷயத்தை ஆரம்பித்தது காங்கிரஸ் தான். நிதர்சனமான உண்மைன்னா அவங்க வந்து அந்த டிசம்பர் மாதமே அவங்க வந்து இதை முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள். பட் நம்ம அதை வந்து லார்ஜர் ஆஸ்பெக்டில் தான் பார்த்தோம். ஏன்னா வந்து ஒரு 15 ஆண்டு கால நட்போடு நம்ம இருக்கிற ஒரு தேசிய கட்சி, ஒரு காங்கிரஸ் பேரியக்க கட்சியோடு நம்ம இருக்கும்போது நம்மளோட உறவுகளை எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே நினச்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2024 நடந்த அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் இந்தியா பிளாக்ன்ற ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆன காலகட்டத்தில் கூட எங்களுடைய கழக தலைவர் அவர் சொன்னது வந்து அவர் தான் முதல்ல ஆல் இண்டியா லெவலில் வந்து நம்மளுடைய ராகுல் காந்தியை வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துறாங்க. அந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் சேரும். ஏன்னா யாருமே முன் வரலை. சில பேர் வந்து மம்தா பானர்ஜி பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து சர்ச்சையில் இருந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கழகத் தலைவர் தான் முதல்ல வந்து ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கணுங்கிறத முன்னெடுத்து வச்சோன்னு தான் எல்லாருமே இந்தியா பிளாக்ல அது வந்து ஒரு ஒருமித்த கருத்தாக அது வந்து சேர்ந்தது. அதற்கு நாங்கள் என்றைக்குமே தோல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த அந்த எம்பி தொகுதிகள் எத்தனை சீட்கள் வழங்கப்பட்டதோ அதற்கான உழைப்பு முழுசும் கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் தான். 2024 இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா
சில தொகுதிகளில் வந்து அந்த தொகுதியோட எம்பிக்களையே உள்ளே விடலை. குறிப்பிட்டு சொல்லணும்னா அது மாணிக் தாகூராக இருக்கட்டும், இன்று சர்ச்சையோட பேசக்கூடிய அவராக இருக்கட்டும், இல்லை ஜோதிமணி எம்பியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்கள தொகுதிக்குள்ளேயே விடாமல் ஒரு அதிருப்தி நிலவிட்டு இருந்த நிலைமையிலையும் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களை எங்கள் கழக தலைவர் கூப்பிட்டு அவர்கள் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று கட்டளையிட்ட ஒரே காரணத்துக்காக தலையாய கடமையாக எடுத்து அவங்க 2 பேரையுமே வந்து வின் பண்ண வச்சு 39 out of 39 நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தினோம். இந்த 2 விஷயத்தையும் அவங்க மனசில் கருதி வைக்கணும். ஏன்னா இத்தனை சீட்ஸ் இங்கேருந்து வின் பண்ண தொட்டு தான் அவங்களுக்கும் ஒரு பெரும்பான்மைங்கிற ஒரு எதிர்கட்சி பொசிஷனை நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் பார்லிமெண்ட்லங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் அவர்களோட தோளோடு தோள் சேர்ந்து தான் எங்கள் கழக தலைவர் என்றைக்குமே இருக்க சொல்லுவார். ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு செல்றதுக்கு முன்னும் ஒரு மீட்டிங் வைக்கும் போதுமே எங்கள் கழக தலைவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் இருக்கிற டிசிஷன்ஸ்க்கு நம்ம ஒத்து அவங்களோட நம்ம போகணும். ஏன்னா நம்ம கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுக்க வேணுங்கிற ஒரு நிலைப்பாடை என்றைக்குமே முன் வச்சு தான் பேசுவாங்க. ஸோ அதற்கான விஷயங்களை நாங்களுமே வந்து அவையில் 2 அவைகள்லையுமே, அது மக்களவையாக இருக்கட்டும் மாநிலங்களவையாக இருக்கட்டும், எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் வந்து காங்கிரஸ்க்கு நாங்கள் எப்போவுமே கொடுத்துருக்குறோம். ஏன்னா கழக தலைவர் கட்டளையிட்டிருக்காரு. பட் இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுடைய நீட் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்புல இருந்தே அவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் பேசுபொருளாகவும் இருக்குது. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து திராவிட கட்சிகள் கொடுக்கணும், திமுக கொடுக்கணும், அதிமுக கொடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு பேசுபொருளாகவும் இருந்தது. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. அவங்க தாவேகா கூட இணைஞ்சு அமைச்சரவையிலையும் பங்கேற்கிருக்காங்க. இது எப்படி மேம் பார்க்கலாம்? ஏன்னா 2 திராவிட கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரத்துக்கு தயாரா இல்லை அப்படிங்கும் போது அவங்க ஒரு மாற்று கூட்டணியை நோக்கி போறது இயல்புதானா மேம்? மாற்று கூட்டணியை நோக்கி நீங்கள் போகலாம். அப்போ நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மாநிலங்களவை சீட்டை வாங்கியிருக்க கூடாது. 1 மாசத்துல நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் விலகி போக போகிறோம்னு நினைக்கிறேன். இது திமுக தலைமை இதை முன்னாடியே உணரலையா மேம்? திமுக தலைமை உணர்ந்தாலுமே ஒரு கட்சிக்கு, ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கு அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சபை மரியாதை தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கொடுத்துருக்கிற அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் வந்து கேட்ட காரணத்தினால அதை நம்ம வந்து அகாமடேட் பண்ணணும். இத்தனைக்கும் அவர்களுக்கு 34 எம்எல்ஏக்கள் அவர்களிடம் இல்லை, அதில் பாதிக்கு தான் வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு முறை அவர்களுக்கு கொடுத்து முடித்து விட்டாச்சு. ஒவ்வொரு வாட்டி வந்து தமிழ்நாட்டிலேருந்து 4 எம்பிக்கள் போகும்போது அதில் ஒரு எம்பி வந்து கொடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அது வந்து நிதர்சனத்துக்கு மாறான சில விஷயங்களை தான் நான் வந்து அதை நான் பார்ப்பேன். நான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒன்றி இருக்க வேண்டும் என்று கூறிய காரணத்தினால்தான் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றி இருந்தோம். ஒன்று. 2வது, இதை எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இது வந்து நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வெட்ட வெளிச்சமாக டிசம்பர் மாதத்துலேருந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாமே போய்கொண்டிருக்கிறது. சோஷியல் மீடியாவில் எங்கள் கழக தலைவர் கூறிய ஒரே சொல்லிற்காக அவர்கள் வந்து தலைவரை பற்றி கமெண்ட்ஸ் போட்டப்போ கூட எங்கள் கழக தலைவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்கள் கழகத்தில் இருந்த அத்தனை கழக தோழர்களும், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருக்கட்டும், எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் நாங்கள் வாயை திறக்காமல் கட்டுக்கோப்பாக எங்கள் தலைவரின் வாழ்த்துக்கு கட்டுப்பட்டு நின்றவர்கள் தான் நாங்கள். அனாவசியமாக எதையும் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குன்றது. பட் அதையே அவர்கள் செய்தார்களா? செய்யலை. அது மாணிக் தாகூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், சுதாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம், எல்லாருமே வந்துட்டு அவர்களுக்கு வாய்க்கு வந்து இந்த தடி எடுத்தவங்களாம் தண்டல்காராகிறாங்கிற மாதிரி எடுத்ததை கண்டபடி சோஷியல் மீடியாவில் அவங்க பாட்டு போஸ்ட் போட்டு பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் மாணிக் தாகூர் ஒரு படிக்கு சென்று தலைவரை நேரடியாக விமர்சித்த சில ட்வீட்ஸ் எல்லாமும் இருக்குது. இல்லை, இன்றைய தினம் கூட அவர் பதிவிட்டிருக்க ட்வீட்டில் தீர்ப்பு வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்திருக்கு. அமைச்சர்களாக இருந்த பலருமே இன்றைய தினம் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. நாங்கள் சரியாக செயல்பட்டும் அதற்கான தண்டனை வந்து எங்களுக்கும் கிடைச்சிருக்கு, நாங்களும் பின்னடைவை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இன்னைக்கு பதிவிட்டிருக்காரு மேம். கூடவே வந்து இப்போ நாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருத்தவங்க கூட நிற்கணுமா அல்லது பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒருத்தவங்களோட நம்ம நிற்கணும்? இதே கேள்வி எங்கள் கழக தலைவர் கேட்டிருந்தாருன்னா, மக்களால் நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் எத்தனை ஸ்டேட்ஸ் நிராகரிக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கும் எனக்கும் விரல் விட்டு என்ன கூடலாம். திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களோட சண்டையிட்டார்களா? நியூ டெல்லியில் ஆம் ஆத்மியோட சண்டையிட்டார்களா? பஞ்சாபில் அவங்களோட ப்ராப்ளம் பண்ணாங்களா? மகாராஷ்டிரா அவங்களோட ப்ராப்ளம் பண்ணாங்களா?
நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையும் உங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. அப்போ அந்த டேமேஜை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினச்சோம்னா எங்கள் கழகத்திலேருந்து, அப்போ அதை நாங்கள் எங்கே போய் நிற்போங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்க முடியுமா? நாங்கள் அப்படி பார்க்கல. காங்கிரஸ்ன்றது ஒரு இயக்கம், நம்மளோட ஒரு கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணிக்கான மதிப்பையும் மரியாதையும் நாங்கள் கொடுக்கணுன்றது தான். தமிழ்நாட்டு வரலாற்றில் இது வரைக்கும் எந்த திராவிட கட்சி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரு கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு என்பது வழக்கத்தில் இருந்ததே கிடையாது. அது வந்து பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த கலைஞராக இருக்கட்டும், இல்லை காமராஜர் காலத்திலாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா காலத்தில் இருக்கட்டும், இல்லை எங்களுடைய கழகத் தலைவர் காலத்தில் இருக்கட்டும், இல்லை நடுவில் இருந்த ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிஎஸ், எந்த காலகட்டத்திலையுமே வந்து நமக்கு வந்து ஆட்சியில் பங்குன்றது வந்து கொடுத்தது கிடையவே கிடையாது. அதுதான் வந்து திராவிட ஐடியாலஜியோட ஒரு பெரிய தாற்பயம். அதிலிருந்து நாங்கள் மாறுபட்டு நிற்கணுங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்கை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டாங்களான்ற ஒரு பெரிய கேள்வியை இப்போ நம்ம வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு எங்களை அவங்க தள்ளியிருக்கிறாங்க. இதை நாங்களாக கேட்குற கேள்வி இல்லை. இது வரைக்கும் நாங்கள் எந்த டைமில் வந்து சீட்ஸ் கொடுக்கும்போதும் உங்களுக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ கிளை செயலாளர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ BLA 1 இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ BLA 2s இருக்காங்கன்னு நாங்கள் கேட்டது கிடையாது. அந்த கணக்கு பிரகாரம் நாங்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தோம்னா அவங்களுக்கு இந்த 28 சீட்டில் 2 சீட்டு தான் கொடுத்துருக்க முடியும். எந்த தொகுதியிலையுமே அவர்களுக்கு BLA 1ஓ BLA 2ஓ கிளைக்கழகங்களோ எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சரையும் வந்து அவங்க வலுப்படுத்தவும் கிடையாது. என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே அவர்கள் வந்து சவாரி செய்து கொண்டிருந்தார்கள்ன்றதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து 28 தொகுதியும் கொடுத்து நாங்கள் உழைச்சி வின் பண்ணி, ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட கிட்டத்தட்ட நானே வந்து தமிழ்நாட்டில் ஒரு 6 இடங்களுக்காவது போயிருப்பேன். சென்னையில் ஒரு இடத்துல கூட நான் கேம்பெயினுக்கு போன இடத்துல காங்கிரஸ் வந்து என்னால் பார்க்கவே முடியலை. ஒர்க்கிங் அவங்களோட ஓட் கன்வர்ஷன் எங்களுக்கு ஆகவே கிடையாது. இப்போ கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கூடுதல் சீட்டு தரோம், களத்தில் வேலைகள் குறைவாக இருந்தாலும் அதையும் நம்ம சரி செஞ்சு அரவணைச்சு போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் குறிப்பிட்றீங்க. பட் முடிவுகள் இப்படி வரும்போது அது திமுகவுக்கு தான் நம்ம பின்னடைவாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு கடந்த முறை 25 இடங்கள் கொடுத்துருந்தீங்க, ஒரு 20 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை கூடுதலாக 3 இடங்கள் 28 ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை சீட்டும் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் கூட்டணி விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே மேம்? திமுகவுக்கு எப்படி பின்னடைவாகும்? போன தடவை 25 சீட்டு கொடுத்தோம், எத்தனை வின் பண்ணாங்க? 20 சீட் வின் பண்ணாங்க. இந்த தடவை 28க்கு வாயை திறந்து சண்டை போட்டு கேட்டு வாங்குறாங்கல்ல, அப்போ எத்தனை வின் பண்ணணும்? 25 வின் பண்ணணும்ல. ஏன் சார் வின் பண்ணல? அப்போ அவர்களுக்கான கட்டமைப்பு அவர்களோட கட்சியில் இல்லைங்கிறது தான். உங்களோட ஓட் பேங்க்கு இன்னும் கீழே போய்கிட்டே இருக்குன்றது தான். நீங்கள் முதல்ல காங்கிரஸ் இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்கள் கட்சி தேர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் என்பதை வந்து அவங்க நிச்சயமாக மறுபரிசீலனை செய்தால்தான் அவர்களோட கட்சி இங்கே வளர முடியும். அது இல்லாமல் எப்போவுமே அடுத்தவங்க முதுகில் சவாரி செய்யணும்னு நினச்சா முடியாது. இப்போவும் அவர்கள் டிவிகேவோட போயிட்டு பவரை தான் கேட்குறாங்களே வழிய, இப்போவும் என்னன்றாங்க, அந்த பவர் மோங்கர்ஸ் மாதிரி எங்களுக்கு பவர் வேணும். சரி, நீங்கள் வந்து ஒரு அமைச்சரோ 2 அமைச்சரோ வாங்குறீங்கன்னே வச்சுக்கோங்க, 5 MLAவை கொடுத்து உங்கள் கட்சி வளர்ந்துருமா? சொல்லுங்கள். காங்கிரஸ் பேரே கம்மிங்க அப்படியே மடமடவென்று வளர்ந்து விடுமா? அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும். மக்களோட மக்களாக நிற்க வேண்டும். மக்களோட மக்களாக உங்களோட அமைச்சர் போய் மக்களோட மக்களாக நிற்க போகிறாரா? அவர் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறாரு. நீங்கள் எங்களோட களத்துலேயே எங்களோட வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே போய் மக்களோட மக்களாக நீங்கள் எங்கே நின்று நீங்கள் ஓட் பேங்க்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க? முதல்ல உங்களுக்கு கிராஸ் ரூட்டில் கொண்டு வாங்க. உங்கள் கிராஸ் ரூட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க? நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டிங்கன்னா உங்களால் ஒரு தெருமுனை கூட்டம் போட முடிகிறதா? அந்த தெருமுனை கூட்டத்திற்கு எத்தனை மக்கள் வந்து உட்கார்றாங்க? இதையெல்லாம் தான் பார்க்கணும். உங்களுக்கு எத்தனை BLAs இருக்குது, எவ்வளோ கிளைக்கழகங்கள் இருக்குது, இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. உண்மையிலேயே அடுத்த வாட்டி ஐ திங்க் நம்மலாம் வந்து கோயலேஷன் பேசும்போது, நம்ம கூட்டணி பேசும்போது, நீங்கள் முதல்ல உங்கள் BLA 1 BLA 2 உங்கள் கிளைக்கழகங்க அட்டச்செயலாளருங்க அந்த லிஸ்டெல்லாம் கொண்டு வாங்க. அதுக்கேற்ற நம்பர்ஸை கொடுக்குறோன்னு தான் நம்ம பேசணும் போல இருக்கிறது. அதை மாதிரி யாருமே இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா செல்வ பெருந்தகை இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களோட மீட்டிங்ஸ் பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அவங்களோட விசிபிலிட்டி தெரியுது. மற்ற இருக்கிற MLAஸோட விசிபிலிட்டியோ இல்லை எம்பிக்களோட விசிபிலிட்டியோ கவர்மெண்ட்டுக்குள்ளே போஸ்டிங்கில் அந்த பவரில் இருந்தால் தான், அமைச்சராக இருந்தால் தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு MP MLAவாக இருந்தாலே உங்களோட விசிபிலிட்டி காமிக்க முடியும். இப்போ எங்களோட MP MLAக்கெல்லாம் களத்துக்கு சென்று அந்த தொகுதிக்கு சென்று போய் பார்க்குற மாதிரி ஏன் அவர்கள் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க?
ஒருத்தர் பார்க்குறாங்களா. என் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வேளச்சேரியை எடுத்துக்கோங்க. வேளச்சேரியில் அதே தொகுதியில் அதே கேண்டிடேட்டை திருப்பி கொடுத்தோம். அதே மாதிரி நாங்குநேரிலையும் நாங்குநேரி தானே இவர் ரூபி மனோகர் நின்னது, அதே தொகுதியில் அதே கேண்டிடேட்டை தான் கொடுத்தோம். ஏன் வின் பண்ண முடியல? நீங்கள் 5 ஆண்டு காலம் வின் பண்ணிது. இப்போ வந்து டிவிக்கேன்ற ஒரு ஓட் கன்வர்ஷன் இருந்ததுங்கிறது ஒரு பக்கம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது வந்து மக்கள் அளித்த வாக்குகள், அதற்கான தலை வணங்குகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து என்ன ரெட்ரோஸ்பெக்டிவாக நாங்கள் மக்களுக்கு எப்படி இன்னும் உழைக்க வேண்டும்ங்கிறத அதை நாங்கள் அடுத்த ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணுறோன்றது ஒரு புறம் இருந்தாலும், பட் அந்த கான்ஸ்டுவன்சியில் வாங்கியிருக்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏன் உங்களால் வின் பண்ண முடியல சொல்லுங்கள். ஸோ இதுதான் அவங்களோட கட்டமைப்பு வந்து பவர் மட்டும்தான் வேணுங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறீங்களே ஒழிய உங்கள் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இது வந்து முன்னாடியே ஒரு லைட் பிரேக்கிங்கில் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதை நாங்கள் பெரிதுபடுத்தாமல் நம்மளோட கூட்டணியில் இருக்கிறாங்க, நட்புடன் இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டே சென்றோம். அது கடைசியாக அவர்கள் வந்து போட்ட தூண்டிலுக்கு அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். இப்போ தாவேகா 107 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 11 சீட்டு தேவைப்படுது. இப்போ காங்கிரஸ் ஒரு 5 பேர் வந்து அங்கே இணைஞ்சிட்டாங்க. அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவை நோக்கி தான் திரும்பவும் அவங்க குறி வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வந்துட்டாங்க, அடுத்து கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் நம்ம கூட வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்பட்டுட்டு வருது. ஸோ இப்படி ஒரு அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது திமுகவுக்கு இன்னும் பின்னடைவாக தான் நம்ம பார்த்து. திமுகவுக்கு எப்படி பின்னடைவன்? திமுகன்றது தான் வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு பெரிய மரம். அந்த மரத்தில் ஒரு விழுதை நம்ம எடுத்துட்டோம்னா ஆலமரம் ஒன்றுமே ஆயிடாது. சரிங்களா? விழுதுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும், அந்த விழுதுகளால் மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும், நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த விழுது ஒன்று பட்டு போச்சுன்னா அந்த விழுது மட்டும்தான் போகும், அது மட்டும்தான் பட்டு போகுமே ஒழிய ஆலமரங்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்காக கிரவுண்டடாக அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. எங்களோட ஒரு விழுது வெளியில் போகுதுன்றது மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம். அந்த விழுதுக்கு பதிலாக வேற விழுது துளிர்க்கும், அங்கே நாங்கள் வளருவோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். ஓகே மேம். திமுக திரும்ப இப்போ எதிர்க்கட்சி நிலையில் உட்காந்து இந்த வரும் 5 ஆண்டுகளை எதிர்கொள்ள இருக்கு. என்னென்ன சவால்கள் இருக்கும் நம்ம பார்க்கலாம் மேம். எங்களுக்கு இருக்கிற சவாலை விட எதிர்கட்சிங்கிறது வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து எதிர்கட்சியில் இருக்கிறது எங்களுக்கு வந்து புதிதாக ஒரு வேலை கிடையாது. நாங்கள் பல தலைவர்களோட நாங்கள் எதிர்கட்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர் காலகட்டத்து முதல், ஜெயலலிதா காலகட்டம் முதல் நிறைய ஆட்சியோட திமுக எதிர்கட்சியில இருக்கும்போது தான் ரொம்ப வீரியத்தோட இருப்போம் நாங்க எப்பவுமே. இன்ஃபேக்ட் நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது தான் மக்களுக்காக இன்னும் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும், மக்களுக்காக செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நாங்க நேர்த்தியாக யோசித்து கொண்டே இருப்போம். இங்க வந்து பவர் இருக்கு. ஸோ நாங்க நினைச்சதை வந்து எங்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை. இங்கே இருக்கும்போது தான் எங்களுடைய பேட்டில் அதிகம். ஸோ எங்களுடைய வாய்ஸ் அதிகமாக வெளியில் தெரியப்படும், எங்களுடைய நிலைப்பாடுகளும் அதிகமாக வெளியே தெரியப்படும். ஸோ எங்களுக்கு வந்து எதிர்கட்சியிலேருந்து வேலை செய்கிறது வந்து ஒரு பெரிய சவால் கிடையாது. மக்கள் கொடுத்த ஒரு பாடமாக இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன ரெட்ரோஸ்பெக்டிவ் ஒர்க் பண்ணணுமோ அதுக்கான அடுத்த கட்டமான வேலைக்கு நாங்கள் எல்லோருமே இறங்கி விட்டோம். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை கண்டு விழுந்தது கிடையாது. அடுத்த நாளிலே வந்து நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் களத்துக்கு போவோம். நீங்கள் நேற்றே கூட பார்த்துருப்பீங்க, முதல்ல எங்களுடைய கழக தலைவர் வந்துட்டு போய் கொளத்தூர் தொகுதியில் போய் இம்மீடியட்டாக நன்றி சொல்ல போய் எல்லார் மக்களையும் போய் பார்க்க போயிட்டாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களையும் எல்லாரும் நீங்களும் போய் எல்லாரும் நன்றி சொல்லுங்கன்ற அடுத்த கட்ட விஷயத்துக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம். இப்போ இந்த ரியல் பேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 107 எம்எல்ஏவோட தாவேகா நிற்கிறாங்க. அவங்க கூட வரக்கூடிய காங்கிரஸ் பேரேக்க மற்ற என்னென்ன சின்ன பார்ட்டிஸ் போக போகுதுன்னு நமக்கு தெரியாது. இல்லை நேரிலேருந்து காலையிலேருந்து ஒரு ஸ்பெகுலேஷன் போய் கொண்டு இருக்கிறது. சிவி சண்முகம் வந்து அதற்கான பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறதுன்றது. ஒருவேளை அதிமுக உள்ள வந்துச்சுன்னா காங்கிரஸ் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட வெவ்வேறு கருத்துக்கள் நமக்கு முன்னாடி இருக்குது. இது எல்லாம் தாண்டி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஎம் ஸ்ரீக்கு சைன் போடுங்கன்ட்டு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொண்டு வந்து தலையில கெடு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கெடுவெல்லாம் எப்படி புதிய அரசு எப்படி ஆள போகிறது என்பது தான் நாங்கள் வேடிக்கை பார்க்க போகிறோம். அவங்க சொல்லியிருக்கிற 2500 ரூபாய், 6 எல்பிஜி சிலிண்டர், தாய்மாமன் சீராக தங்க காசு, இதையெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க, என்ன எப்படி பண்ண போகிறாங்கன்றதை நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் பார்க்கறதுக்கு. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எப்படி சட்டசபையில் வருதுங்கிறது எங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து அங்கே எதிர்கொள்வாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைஞ்சது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. கட்சியினர் பலரும் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கிளாஸஸ் இதுக்கு காரணமா இருக்கா? களத்துல தொண்டர்கள் சரியா வேலை செய்யல. குறிப்பா அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் மீதும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, சரியா களப்பணி செய்யல அப்படிங்கிறதையும் எழும்பூர் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களும் ஒரு பதிவு விட்டிருந்தாங்க. ஸோ கட்சிக்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா இது மூலமா?
நிச்சயமாக கழகத் தலைவர் தோத்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பேரதிர்ச்சி. நாங்கள்லாம் வந்து எங்களால் எப்படி கழகத் தலைவர் முகத்தை பார்க்குறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் எல்லாருமே அவரை போய் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுவும் கடந்து போகும், இதையும் நம்ம தாண்டி வருவோன்ட்டு அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு வெல் கிரவுண்டடாக கம்போஸ்டாக இருக்கக்கூடிய தலைவர் எங்களுக்கு கிடச்சிருக்காருன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள்லாம் வந்து ஒரு பெரும் பாக்கியம். நிறைய விஷயத்தை அவர்கிட்டருந்து இன்னும் கற்றுக்கணுங்கிறது பார்க்கும். நிச்சயமாக இந்த தோல்வி ஏன் நடந்ததுங்கிறது வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும். அதற்கான கட்டமைப்புகள் எங்கே தப்பாக போச்சு, எதனால் இப்படி ஆச்சு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த தொகுதியின் செல்லப்பிள்ளையாகவே இருந்தார்ன்றது தான் சொல்லணும் எங்கள் கழகத் தலைவர். ஸோ நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு மிஸ்கைடட் மாதிரி ஒரு எலெக்ஷனாக போயிடுச்சோ. ஏன்னா எல்லாருமே நீங்கள் தானே வரணும்னு நாங்கள் நினச்சோம், நீங்கள் தானே வரணும்னு நினச்சோம், பெண்களும் எல்லாரும் சொல்லி அழும்போது எங்களுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதற்கான என்ன பிரச்சனை? விஜய் குறைத்து மதிப்பிட்டதும் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்களே மேம். முதலமைச்சரோட தொகுதி மட்டும் இல்லாம மற்ற தொகுதிகள்லயுமே இந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 20,000 30,000 இந்த நம்பர்ஸ்ல எல்லாம் அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க மேம். கண்டிப்பாக 20,000 இல்லை, சில இடத்துல 95,000 98,000 எல்லாமே போயிருக்கு மாதவரம் தொகுதியில். அதெல்லாம் நான் வந்து மறுத்து பேசலை. ஸோ அதுக்கான ரெட்ரோஸ்பெக்டிவாக போய் நாங்கள் பார்க்கணும் எங்கே வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணோம், நம்ம உண்மையிலேயே களத்தை நம்ம சரியாக பார்க்கலையா, இல்லை மக்களின் மனது வேறமாக நிற்கிறதா, மக்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்த்துட்டு அடுத்த தேர்தல் இன்னும் வீரியத்தோடு நாங்கள் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவினுடைய செயல்பாடுகள் வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி மேம்.